எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து ஓட்ட சட்டி வச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு. என்னைக்கு முழுசா உடைய போகுதுன்னு தெரியல. இந்த சமயத்தில் வந்து அடுத்த வாரத்தில் ஏகப்பட்ட முக்கியமான நியூஸ்கள் இருக்கு. அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்ன கேட்குறாரு, எங்கிட்ட வந்து ஒரு 10 ஷேர் இருக்குதுங்க, அந்த 10 ஷேர்னுடைய 52 வீக் ஹை எப்படி பார்க்கறது, 52 வீக் லோ எப்படி பார்க்கறது, அதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு கேட்குறாப்புல. அப்ளிகேஷன்லாம் எதுவும் வேண்டியது இல்லைங்க. இப்போ நிறைய எல்லாத்துக்கிட்டையுமே கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ கூகுள்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, கூகுள் ஷீட்டில் வந்து ஃபார்முலா எழுதி நம்மளுக்கு தேவையான சில முக்கியமான 52 வீக் ஹை, 52 வீக் லோ அல்லது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பேசிக் சின்டாக்ஸ் அப்படின்றது இதுதான். இதை நம்ம எப்படி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு எடுத்துக்கலாம்னா, இப்போ வேதாந்தானுடைய என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சினுடைய கோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்சி விடிஎல் இங்கே டைப் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா, என்எஸ்சி VDL. ஸோ கூகுள் ஃபினான்ஸ் ஃபார்முலா டபுள் கோட்ஸ்குள்ள NSE VDL அப்படின்றத போட்டுக்கிட்டு பிரைஸ் அப்படின்றது கேட்டிங்கனாக்கா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எடுத்துகிட்டு வருவோம். இல்லை எனக்கு 52 வீக் ஹை வேணும் அல்லது 52 வீக் லோ வேணும்னா ஹை 52 அல்லது லோ 52ன்னு போட்டிங்கனாக்கா இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஃபார்முலா இருக்குது. கூகுள் ஃபினான்ஸ் போட்டு NSE டபுள் கோலம் போட்டு VEDL அப்படின்னு போட்டு லோ 52ன்னு போட்டால் 52 வீக் லோ வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மிக எளிமையாக ஸோ இந்த சின்டாக்ஸ் போட்டு ஃபார்முலா எழுதிட்டு நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அதே மாதிரி 52 வீக் லோ என்ன, 52 வீக் ஹை என்ன, இந்த ரெண்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் மிக எளிமையாக நீங்கள் கால்குலேஷன் போட்டு எடுத்துக்கொண்டு வந்துடலாம். அடுத்த வாரத்தில் முக்கியமான நியூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து ரிலையன்ஸ்னுடைய ஏஜிஎம் தான். இது மார்க்கெட்னுடைய டைம் நாளைக்கு 2 மணி அதனுடைய நியூஸ் அப்படின்றது வரும். ஸோ மார்க்கெட்டை ஒரு செந்துக்கா தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமையோ அல்லது செந்துக்கா கீழே இறக்கி விடுற வல்லமையோ இந்த ரிலையன்ஸ் ஷேர் அப்படின்றது இருக்கு. கடந்த ஒரு வருட கால அளவில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இயற்கையெல்லாம் 2820 ரூபாய்க்கு மேலே எல்லாம் வந்தவன் இப்போ 2467 ரூபா இருக்கா. எப்படி பார்த்தாலும் ஒரு 200 ரூபா ஜியோ ஃபினான்ஸ்ல இருக்கு. எப்படி பார்த்தாலும் 2600 ரூபாயை குறைஞ்சுதான் இருக்கா. மேபி ஒரு 200 ரூபா அப்படின்றது ஏறினான்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் மேலே வர கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன முக்கியமான நியூஸ்னா, அதானியினுடைய இன்வெஸ்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் வந்து நாளை ஆகஸ்ட் 29ஆம் தேதி வருது. இவன் வந்தாலும் மார்க்கெட் ஒரு ஸ்வைங்னா ஏற்றி இறக்கக்கூடிய வேலை பண்ணுவான். அடுத்து யாரோ எப்படியோ போறாங்க. அடுத்த வாரத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஃபாரினர்ஸ் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள பணம் போடுறாங்களா கேஷ் மார்க்கெட்ல, இல்ல பணத்தை எடுத்துட்டு போறாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தொடர்ந்து பணத்தை எடுத்துட்டு போனாங்கனாக்கா கண்டிப்பா இந்த ஓட்ட சட்டி இன்னும் கொஞ்சம் உடஞ்சிரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது போக இந்தியாவுடைய ஜிடிபி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வருது. பட் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு நேரம் நம்ம ஆளுக்கு நேரம் போய் அமெரிக்காவுடைய ஜிடிபி எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பானுங்களே ஒழிஞ்சு நம்மளுடைய நாட்டை வந்து பெருசாக எப்படி அப்படின்றத பார்த்துட்டு விற்கிறக்கோ வாங்குறக்கோ பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னாக்கா மார்க்கெட்டுடைய ஹிஸ்ட்ரி அதான் சொல்லுது. நம்ம நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன், நம்ம நாட்டினுடைய ஜிடிபி, நம்ம நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு இதுலாம் ஒன்றும் பெருசாக அக்கறை செலுத்துறது இல்லை. நேராக அமெரிக்காவுக்கு தான் போகிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிடைச்சுன்னு தெரியல, சரியான லக்கு காத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆகஸ்ட் 31ஆம் தேதி லிஸ்டிங்கு. இந்த சமயத்தில் நிஃப்டி நம்மளுக்கு அடுத்த வாரம் எவ்வளவு தூரம் தாங்கி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா, பெஸ்ட் கேஸ் அப்படின்றது ஓப்பன்ல இருந்தே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். 1 2 3 ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வாரத்தில் எந்திரிச்சு ஏறிட்டானாக்கா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. மறுபடியும் 19600ன்னு இதுக்குள்ள ஆடிக்கிட்டு இருப்பான். சப்போஸ் ஒர்ஸ்ட் கேஸ்க்கு அடுத்த வாரத்தில் மார்க்கெட் இறங்குது அப்படின்னாக்கா 18654 வரைக்கெல்லாம் நம்மளுக்கு கீழே லோ லெவலில் சப்போர்ட் இருக்கு. நேராக அங்கே தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 19000 உடச்சு காட்டுவான் இல்லையா, சென்டர் பாயிண்ட் 19000 இறங்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் முதல்ல 19000 உடச்சு காட்டி 18950 18800 நிறுத்தி காட்டுற மாதிரி காமிச்சு அப்புறம் 18600 தொட்டுட்டு மேலே வரானே அப்படின்றது தெரியல. எல்லாமே அந்த ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கோ அப்படின்னு சொல்றது தான் இருக்கு. மார்க்கெட் இந்த லெவல் ஒரு சின்ன பிரேக் அவுட் லெவலில் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கான். இந்த பிரேக் அவுட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஓகே தான். இது ரொம்ப குறுகிய லெவல், இதுக்குள்ள இருக்கிறதுலாம் பெரிய கஷ்டம். பட் எனிவே ஃபாரினர்ஸ் தொடர்ந்து விற்கிறதுனால நம்ம கீழ் நோக்கி பெட் கட்டுறதா நம்மளுக்கு நல்ல விஷயம் அப்படின்றது எனக்கு தோணுது. எதா இருந்தாலும் எங்களுடைய பெட்டி உடையிட்டோம், ரிலையன்ஸுடைய ஏஜிஎம் உடையிட்டோம். அவன் பார்த்து திடீர்னு ரிலையன்ஸ் 5% மேலே ஏறிட்டானாக்கா மார்க்கெட்டை மேலே ஏற்றிடுவான்ல. ஸோ ரிலையன்ஸ் ஏஜிஎம் முடிச்சு செவ்வாய்க்கிழமை தான் கணிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்றைய 50 ரூபா ஷேர் தான் நாளை 100 ரூபா ஷேர், நாளை 100 ரூபா ஷேர் தான் அதுக்கு அடுத்த வருஷத்தில் வரக்கூடிய 500 ரூபா ஷேர். அப்படி இருக்கா. சில ஷேர்கள் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி 100 ரூபா போனால் 80 ரூபா வர வேண்டியது, 80 ரூபா போனால் 100 ரூபா வர வேண்டியது, இப்படி இருக்கா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம கையில் IRFC, IFL செக்யூரிட்டிஸ், IOC போன்ற ஷேர்கள்லாம் இருக்கு. IFL செக்யூரிட்டிஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமையே வந்து 8% ஏறி இருக்கான். கடந்த 5 வருஷம் ஏங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அவன் மேலே வர வேண்டிய 120 ரூபாயில இருக்கு. அப்போ இந்த வகையில் நம்ம IRFC அப்படின்ற ஷேர் பார்க்குறோம். அவன் முதல்ல 100 ரூபா வருவானா, இல்லை IOC ஏற்கனவே ஒரு இடம் 100 ரூபா வந்துட்டு மறுபடியும் இப்போ 92 ரூபா வந்துட்டான். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இந்த 88 ரூபா ரேஞ்சியர்லேருந்து மறுபடியும் ஒரு 100 ரூபா போனா அப்படின்னாக்கா இதில் ஒரு 10% அப்படின்றது இருக்கிறதா நான் பார்க்குறேன். IRFCயில் வந்து
ஆல்மோஸ்ட் 100% இருக்கிறதா பார்க்குறேன். ஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 20% மேலே இருக்கிறதா பார்க்குறேன். பட் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தற்சமயத்துக்கு 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகள், ஆனால் கூடிய விரைவில் போய் 100 ரூபாய் மறுபடியும் தொடக்கூடிய பங்குகளுக்கு அதிக வாய்ப்புள்ள இருக்கிற ஷேரை நான் இந்த 3 ஷேர்களை நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஷேர்கள்லாம் கீழே இருந்தான்னா எப்படி 50% எல்லாம் கும்பா பாட்டு பாடுவான். ஐஆர்எஃப்சில இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கா. திடீர்னு ஏதோ ஒரு பேட் நியூஸ் கீழே வந்தான்னாக்கா அவனுக்கு 35 சப்போர்ட் இருக்கு, அடுத்தது 22 சப்போர்ட் இருக்கு. நண்பர்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கீழே இறங்கி இறங்கி நீட்டி படுத்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவே புண்ணாக்கி விடக்கூடிய ஷேர்கள்லாம் இருக்கு. அதில் ஒருத்தன் தான் இந்த டிசிஎன்எஸ் பிராண்ட்ஸ். ஸோ இந்த டிசிஎன்எஸ் பிராண்ட்ஸுடைய வருஷ ஸ்டார்டிங்லேருந்து இவனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 23% இறங்கி தான் கிடக்கு. தொடர்ந்து இவன்லாம் வந்து கும்பா குட்டியாவே தான் இருந்திருக்கான். எப்பாவது ஒரு இடம் சின்ன ஒரு ஏற்றம் அப்படின்றது இருக்கு. ஆனால் இவன்ட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, எவ்வளவு பெரிய கும்பா ஆனாலும் மறுபடியும் ஒரு ட்ரெண்டிங்கை ஏறக்கூடிய ஆளாக தான் இருக்கான். ஸோ இப்போ மறுபடியும் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து வாட்ச் லிஸ்ட்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தான்னாக்கா மறுபடியும் ஒரு 300 ரூபா ரேஞ்சில் போய் சப்போஸ் இங்கே டபுள் பாட்டம் கீது எடுத்தானாக்கா மேலே ஏறி வரலாம். ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே ஒன்றும் இல்லை, அதை தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் சில நேரங்களில் இருந்திருக்கா, சில நேரங்களில் ப்ராஃபிட் மேக்கிங்காக இருந்திருக்கா. எப்படி பார்த்தாலும் உருப்படாது. பேக்ரவுண்ட் செக்கில் எல்லா வருஷமும் லாபம் இருந்தால் தான் நம்மளுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். ஸோ பெரிய ஒப்பீனியன் அப்படின்றது இல்லை. ஸோ ஒரு டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன் ஆங்கிளில் இவங்க இது சப்போர்ட்டுக்கு வந்தானாக்கா ஒரு 300 ரூபா ரேஞ்சுக்கு வந்தானாக்கா அப்புறம் மறுபடியும் ட்ரெண்டிங்காக மேலே ஏறினா ஒரு லாபம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்குகள். வருஷம் ஒரு பைத்தியக்காரன்ட்ட போய் மாட்டிக்கிறேன்னு வடிவேல சொல்லுவாப்ல. அது மாதிரி நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையில இருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிற மாதிரி, கேர்ள் ஃப்ரெண்டு டு ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனைக்கு மாறுற மாதிரி சில நேரங்களில் நடக்குது. அது மாதிரி தான் ஒரு நண்பர் வந்து போன வருஷம் ஐஎக்ஸ்ல போய் மாட்டியிருந்தாரு, இந்த வருஷம் இகே எனர்ஜியில் போய் மாட்டிக்கிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம பெருசாக ஏறணும்னு எதிர்பார்க்குறோம். அவனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி போய் பார்க்குறோம், பெருசாக ஏறி கொடுத்துருக்கான். அப்புறம் மறுபடியும் இப்போ கீழே இறங்கி கிடக்கிறான். ஒருவேளை மறுபடியும் பெருசாக எழுதிடுவானோன்னு நம்ம போய் வாங்குறோம். பட் அவன் மறுபடியும் பெருசாக கீழே இறங்க தான் செய்கிறான். இதுக்கு காரணம் நம்ம அவனுடைய ஃபண்டமெண்டலை செக் பண்ணாமல் எடுக்கிறதா அப்படின்றது என்னுடைய கருத்து. அவனுடைய செக்டர் அவுட்லுக் வந்து அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஐஎக்ஸ் எல்லாம் கீழே இறங்குன்னு நிறைய அனலிஸ்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இகே எனர்ஜியில் என்ன நடக்குது அப்படின்றதே தெரில அப்படின்ற மாதிரி சில அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்களா, இந்த இகே எனர்ஜியினுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் கொடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் ஏப்ரல் குவார்ட்டரில் கொடுக்கல, ஜூன் குவார்ட்டரில் ரிசல்ட் கொடுக்கல. அப்போ என்ன நடக்குதுன்னே ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐஎக்ஸில் மாட்டினது கூட ஓகே, பட் இகே எனர்ஜியில் நீங்கள் இந்த மாதிரி போய் பார்த்துருந்தீங்கன்னா மேபி எடுக்காமல் இருந்திருப்பீங்க அப்படின்ற என்னுடைய கருத்து. அவனுங்கெல்லாம் பியூர் போன வருஷம் ஏறி இறங்கிறத பார்த்து நம்மளுடைய சென்டிமெண்ட் இப்போ போய் எடுக்கிறோம். பட் அது ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு வந்து அதானி விளம்பரம் 35,000 ரூபாயில் விற்று போட்டு வெளியே போகிறாரு. யார்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கிறது பூரா விற்றுவிட்டு கிடைக்கிறத எடுத்துகிட்டு போக வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இதுக்கெல்லாம் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் அவசரம். பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட அவசரத்தில் நம்ம போட்டோம், ஒரு வருஷத்துக்குள்ள பணம் அதிகமாக வேணும்னு நினச்சி போட்டோம். பட் அது கிடைக்கல. ஆனால் வேற ஒரு பக்கம் பணம் வேற அவசரமாக தேவைப்படுது, அல்லது பொறுமை இல்லை, அல்லது பார்த்து பயந்துட்டோன்னு ஏதோ ஒரு காரணத்தினால வித்துட்டு ஓடுற மாதிரி இருக்கு. ஒரு நண்பர் வந்து இப்போ செயல் ஏறுமா ஏறாதான்னு கேட்டிருக்காப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் வாடா புலிப்பாண்டி அப்படின்ற மாதிரி இவனுடைய மூவ்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கான். கமான் புலிப்பாண்டி அப்படின்ற மாதிரி இவன் இங்கிருந்து ஆக்சுவலாக ஏறணும். அதுதான் வந்து அவன் பல முறை பண்ணியிருக்கான். ஆனால் உங்களுக்கு இந்த முறை பண்ணுவானா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மேலே தான் ஏறணும், ஒரு 96 ரூபாயாவது வரணும். இந்த பேட்டர்ன் அதுதான் சொல்லுது. பட் இந்த புலிப்பாண்டிக்கு பிடிக்கல, எனக்கு மேலே வர்றதுக்கு பிடிக்கல, நான் கீழே போகிறேன்னு இதை பிரேக் டவுன் ஆனாக்கா அது புலிப்பாண்டியிலிருந்து கும்பா பாண்டியாக மாறும். 68 ரூபா வரைக்கும் போகணும். 68 ரூபா போனால் நம்மளுக்கு யோகம்தான். மறுபடியும் 68 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் தான் பார்ப்பான். இல்லைன்னா மறுபடியும் 68 ரூபாயிலிருந்து கீழே 30 ரூபா போயிட்டு மறுபடியும் 100 ரூபாய்க்கு வரத்தான் பார்ப்பான். இது நமக்கு பணத்தை அள்ளி கொட்டக்கூடிய ஒரு ஷேராக தான் நான் பார்க்குறேன். பொதுவாக ஜப்பான் டெக்னாலஜி உனக்கு தெரியுமா, ஜெர்மன் டெக்னாலஜி உனக்கு தெரியுமான்னு டெக்னாலஜியில் பெரிய அளவில் தூக்கி வச்சு பேசுவாங்க. அது மாதிரி ஒரு நண்பர் வந்து நோசில் அப்படின்ற ஒரு கம்பெனி பற்றி கேட்குறாப்புல. இந்த நோசில் அப்படின்ற ஷேரினுடைய டெக்னாலஜி இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குனாக்கா நல்லா அழகிய ஒரு பாட்டமில் இருக்கான். இந்த நோசில் வந்து இதே மாதிரி இவன் வந்து பாட்டம் நல்லா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் காட்டுறான். சப்போஸ்
இந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகி கொஞ்சம் ஒரு பிரேக் அவுட் தேவைப்படுது. நம்மளுக்கு வந்து நல்லவனா மட்டும் இருக்கக்கூடாது, வல்லவனாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் மட்டும் பத்தாது. ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டான், சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்கானாக்கா லாஸை வந்து ஒரு 6 மாசமா நிறுத்தி வச்சிருக்கான். பட் அது நம்மளுக்கு பத்தாது, நம்மளுக்கு தேவை ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ அந்த பிரேக் அவுட் இன்னும் ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இதே அப்படியே நீட்டிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இன்னும் 200 ரூபாய்க்கும் 220 ரூபாய்க்குமே தான் ஆடிக்கிட்டு இருப்பான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த வருஷமே முடிஞ்சிரும் போல. ஆனா கொடுமையா இப்படிமாங்க ஒருத்தருக்கு நடக்கணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி டைனாகான்ஸ்னு ஒரு ஷேர் 4000 ஷேருங்க, 4000 ஷேரை 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்ல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராஃபிட்ல கொடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இந்த 4000 ஷேர் இன்ட்டு 3 ரூபாய்னு போட்டால் எவ்வளோங்க பணம் வந்துட போகுது? வெறும் 12,000 ரூபாய்ங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடியும் 12,000 ரூபாய் பெரிய பணமெல்லாம் கிடையாதுங்க. ஸோ அந்த 12,000 ரூபாய் போனா போதுன்னு அப்படின்னு விட்டுருந்தாக்கா இன்னைக்கு அந்த டைனாகான்ஸ் வந்து 680 ரூபா இருக்கான். கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு 28 லட்சம் ரூபா வருதுங்க. அந்த 4000 ஷேர்னுடைய மதிப்பு இப்போ 28 லட்சம் ரூபா. அவ்வளோதான், லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. பரவாயில்ல, இனி என்ன பண்ணுறது, நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம வாங்குற ஷேர்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி 680 ரூபாய்க்கு வாங்கி இப்போ 3 ரூபாய்க்கு வர மாதிரி தான் பாதி பேர்த்துக்கு இருக்கு போல. ஆனால் நம்ம நண்பருக்கு ஒரு அருமையான லக்கு கிடைச்சிருக்கு. அந்த லக்கு வந்து கைவசம் கிடைக்காம போயிடுச்சு, கையை மீறி போய்விட்டது. ஸோ வாழைப்பழம் பாலில் விழுகாமல் கீழே விழுந்து மிதிப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. உண்மையிலேயே இது ரொம்ப சேட் சிச்சுவேஷன் தான் நண்பர்களே. இன்னொரு நண்பர் வந்து டிஎம்பி பற்றி கேட்குறாப்புல. இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் வந்து மிக அழகிய ஒரு 415 ரூபா ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆயிருக்கான்னு இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். நான் கூட இதெல்லாம் வாங்கி ஒரு 490 ரூபா ரேஞ்சில் வித்துட்டு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் 580 ரூபா போனால் பொதுவாக ஏமாற்ற மாட்டானுங்க. இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி ஒரு ஷேர் மேலே போயிருந்தாக்கா இறங்குற மாதிரி தெரியும், அப்புறம் மறுபடியும் யூட்டர்ன் போட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் பார்ப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து மேலே 580 ரூபா போயிட்டு இப்போ 525 ரூபா இருக்கான்னாக்கா மறுபடியும் 525லேருந்து ஏறத்தான் பார்ப்பான். இல்லை 525லேருந்து இறங்குறேன், நான் 460 ரூபா வர்றேன் அப்படின்ற மாதிரி வர்றான்னு வச்சுங்க, மறுபடியும் 460லேருந்து ஏறத்தான் பார்ப்பான். இல்லை நான் வந்து இன்னுமே 400 ரூபா வரைக்கும் வருவேன் அப்படின்னு 400 ரூபா வந்தாலும் மறுபடியும் அங்கிருந்து ஏறத்தான் பார்ப்பான். மறுபடியும் 370 ரூபாய்க்கு கீழே போனா தான் அது ஒரு கும்பா குட்டியா மாறுமே ஒழிஞ்சு வேற எங்க வந்தாலும் மறுபடி ஏறி 1000 ரூபாய்க்கு தான் போவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இப்போ 525 இருந்து கூட இங்கேயே பிக்கப் ஆகி 1000 ரூபா போகலாம், அல்லது இங்கிருந்து கீழே ஒரு 440 வரைக்கும் வந்துட்டு கூட ஒரு 1000 ரூபா போகலாம், அல்லது 400 ரூபா வரைக்கும் வந்துட்டு கூட 1000 ரூபா போகலாம். சரி 1000 ரூபா போகலையா, 1000 ரூபா போகாட்டி பரவாயில்ல, 1000 ரூபாய்க்கு முன்னாடி என்ன ஸ்டாப் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் மேலே 580 கீழே 480னா கண்டிப்பாக ஒரு 780 அல்லது ஒரு 750 போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் இந்த டிஎம்பியில் பார்க்குறேன். கிவன் தட் இந்த 370 ரூபா ரேஞ்ச் நீ கட் ஆகாத வரைக்கும். சவுத் இந்தியன் பேங்க் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகி மேலே தாங்க போகிறான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது கண்டினியூவாக போகும்பொழுது 30 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். சப்போஸ் இன்கேஸ் பேட் லக் அவன் கீழே வர்றானாக்கா இவனுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் ரொம்ப பெருசு. இவனை 8 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விளையாடக்கூடிய தகுதி அப்படின்றது இருக்கிறதா நம்ம பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அடுத்து வரக்கூடிய 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஏங்கில் இந்த 23 ரூபாயிலிருந்து எப்படி ஒரு இடையாவது போய் 30 ரூபாய் தொட்டுருவான். அப்படி இல்லைனாலும் கீழே வர்றான் 20 ரூபா வந்தாலும் சரி, அவன் 10 ரூபா வந்தாலும் சரி, 8 ரூபா வந்தாலும் சரி, மறுபடியும் போய் 30 ரூபாய் தொடுவான். ஏன்னா அவனுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்றது பெருசாக விழுந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் விரைவில் 30 ரூபா வந்து தொடணும். அப்படி தொட முடியாமல் அவன் கீழே 16 ரூபா வந்தாலும் சரி, 8 ரூபா வந்தாலும் சரி, மறுபடியும் அதே அளவு 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்து 30 ரூபாய் போய் தொடுவான். ஆக மொத்தம் இவன் பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பணங்கொட்டை அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். சரி நண்பர்களே, நாளைக்கு நாம் சந்திப்போம். இதுதான் முக்கியமான டேட்டா பார்ப்போம். ரிலையன்ஸ் சிஜிஎம் வந்து ஊன்னு ஊதாமல் இருந்தால் சரிதான், அதே மாதிரி அதானியினுடைய விஷயங்களும் எதுவும் ஆடாமல் இருந்தால் சரிதான். ரொம்ப நன்றி, வணக்கம்.